அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம். அடியேன் புதிய பிரியன். சுத்த சன்மார்க்கத்தில் பெண்களை பற்றிய பார்வை என்னவாக இருக்கிறது அப்படின்றத பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். சுத்த சன்மார்க்கத்துக்கு முன்னாடி சித்த மார்க்கமாக இருக்கட்டும், வேத மார்க்கங்களாக இருக்கட்டும், சித்தர்கள் பார்த்தீங்கன்னாக்க பெண்களை அன்பு காட்டணும், பெண்கள் பால் கருணை காட்டணும். ஆனால் பெண்கள் சில விஷயங்களுக்கு ஒரு பெண் ஆசையை கடவுளை அருளை அடைவதற்கு பெண் ஆசை மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது 3 ஆசைகள் சொல்லுவாங்க. 3 ஆசைகள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அது மண்ணாசை என்பது மண்கள் மீது, நிலத்தின் மீது, சொத்துக்களின் மீது ஆசை வைப்பது. பொன்னாசை என்பது பொன் பொருள்கள், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், அது போன்ற விஷயங்கள்ல ஆசை கொள்வது. அதுக்கடுத்தது பெண்கள் மேல் ஆசை கொள்வது. ஒரு சித்தர் சொல்லுவார், 10 நாள் உணவு இல்லாத ஒருவனிடம் போயிட்டு உனக்கு ஒரு பெண் வேணுமா அல்லது உணவு வேணுமா அப்படின்னா முதல்ல பெண்ணை தான் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு. பெண்ணாசையுடைய பற்றுகளுடைய முக்கியத்துவத்தை அந்த சித்தர்களுடைய பாடல் சொல்லுது. பெண்ணாசையை கொள்ளும் போது ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு தடை. இந்த 3 ஆசைகள் 3 பற்றுகள் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானார் சொல்லுவார். இந்த 3 பற்றுகள் கடவுளர்களை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. அந்த பற்றுகளை நம்ம அழிந்திருந்தோம்னா நம்ம ஒரு பாதியில போடுறோம். பாதியில நிறைய வேடிக்கைகள் பார்க்குறோம். நிறைய இப்படி லெஃப்ட் ரைட்டு நிறைய வேடிக்கைகள், நிறைய அதிசயங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு மேட்டர் நம்மளை அப்சர்வ் கவர்ந்துச்சின்னாக்க அந்த கவர்ந்த விஷயத்துல நம்ம நின்றுடுவோம். ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப சுவையா இருக்குது, அப்ப கடந்து நம்மளால போக முடியாது. அது போலதான் நம்ம கடவுள் அருளை நோக்கி போகும்போது இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வித ஆசைகளிலுமே இந்த 3 அடிப்படையாக வரும். எந்த 3 அடிப்படையாக? ஒன்றும் பெண்ணை அடிப்படையில வரும். பெண்களா இருந்தா ஆண்கள், ஆண்களா இருந்தா பெண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து மண்ணாசை, மண்கள் மீது ஆசையில நம்ம இந்த உலகத்துல இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். நிறைய பொருள்களை சேர்க்க வேண்டும், நிறைய செல்வங்களை சேர்க்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அந்த உலகத்தை நம்ம தேக்க வேண்டியிருக்கும். இது மனிதர்களுக்குள்ள இயல்பு. மற்ற மார்க்கங்களும் இதை சில மார்க்கங்கள் இதை ஒத்துக்குது. ஆமா, பெண்ணாசை விடணும், சன்னியாசத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு. இந்த சித்த மார்க்கத்துல பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் மனிதன் சுக்கிலத்தை பெண்ணிடம் விடாம அந்த சுக்கிலத்தை தேக்கி வைத்து அதன் பிறகுதான் அந்த குண்டலின் சக்தி மேலே எழும்போம். அந்த மேலே எழும்புனா அதுதான் கடவுளர்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கும் அப்படின்றது நம்முடைய சித்தர்களுடைய வாக்கு. ஆனால் சன்னியாசத்தை துறவு கொள்வார்கள், சன்னியாசம் கொள்வார்கள், சன்னியாசம் கொண்டு பிறகு துறவு கொள்வார்கள். அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. அதுல அஷ்டாங்க யோகம், 8 சித்திகளை பெறுவதற்கு 8 வகையான யோக முறைகள்ல அதுல இந்த சன்னியாசம் வருகிறது. அப்ப கடவுளர்களை பெறுவதற்கு இப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்துல நமக்கு ஒரு தடையாக, பெண்கள் என்பது கடவுளர்களை பெறுவதற்கு ஒரு ஆணுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஆனா அந்த பெண்களுக்கு ஒரு தடையாக ஆண் இருக்கிறான் அப்படி என்ற இருக்குது. அதாவது உலக தோற்றம் ஒரு ஆணின் பெண்ணின் அடிப்படையில் தான் அந்த உலகம் தோன்றுது. ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த ஒரு வரலாற்று விஷயங்கள். ஆனா 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வள்ளல் பெருமானுடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு பெண்களை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது வள்ளல் பெருமான் உபதேச குறிப்புல நமக்கு என்ன சொல்றாங்க, மகளிர் சமத்துவ நிலை, பெண்களுக்கு யோகம் முதலில் சாதனங்கள் அவசியங்கிறார். சித்த மார்க்கத்துல யோகங்கள் பெண்களுக்கு கற்பிக்கப்படுதா அப்படின்னாக்கா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆண்கள் தான் துறவு மேற்கொள்வார்கள், பெண்கள் ரொம்ப துறவு மேற்கொண்டது ரொம்ப கடினம். இதோ காரைக்கால் அம்மையார், சில ரொம்ப ஔவையார், நம்ம ரேரா தான் பெண்கள் துறவு மேற்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள், நிறைய யோகிகள், ஞானிகள் நமக்கு துறவாரம் பூண்டு, சன்னியாசம் பூண்டு கடவுளர்களை பெற்றார்கள். ஸோ அவங்களுக்கு வள்ளலார் என்ன சொல்றாங்கன்னா, யோகம் அவங்களுக்கு சொல்லித்தாங்க. பெண்களுக்கு யோகம் சொல்லித்தாங்க. சன்மார்க்கத்தில் வருகின்றவர்களுக்கு பெண்கள் ஆண்கள் என்ற பேதம் இல்லை. ஏனென்றால் வள்ளலார் சொல்லும் போது நமக்கு ஜீவ ஒழுக்கத்தை ஆண் பெண் பேதம் இன்றி நீங்கி வாழணுங்கிறார். ஜீவ ஒழுக்கம் நமக்கு என்ன சொல்லுதுனாக்க, ஆண் பெண் என்ற பேத நீங்கி எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கின்ற ஒரு ஒழுக்கம் சமரச நீக்கம். ஆண் பெண் பேதம் இருக்கக்கூடாதுங்கிறார்.
ஆண் பெண் பேதம் இருக்கக்கூடாது, ஜாதி பேதம் இருக்கக்கூடாது, மத பேதம் இருக்கக்கூடாது, இனபேதம் இருக்கக்கூடாது, ஆச்சார பேதங்கள் இருக்கக்கூடாது. எந்த ஆச்சாரம், எந்த குலம், அந்த குலம், இந்த நாடு, அந்த நாடு, இந்த ஊருக்காரன், அந்த ஊருக்காரன், இப்படி எந்த வித மனிதர்களிடத்திலேயே எந்தவித வேறுபாடு, வித்தியாசம், பேதம் இல்லாமல் பார்ப்பது சன்மார்க்கத்தினுடைய ஒழுக்கம். இப்ப கடவுளர்களை பெறுவதற்கு வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற 4 ஒழுக்கங்கள்ல முதல்ல வந்து ஜீவ ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கங்கள், அடுத்து கரண ஒழுக்கங்கள், 3வது ஜீவ ஒழுக்கம். இந்த ஜீவ ஒழுக்கத்துக்கு பிறகு ஆன்ம ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கத்துல வள்ளலார் வந்து ஆண் பெண் பேதம் பார்க்க கூடாது. உனக்கு நிகரா ஒரு பெண்ணை பார்க்கணும். தாயா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெண்களை தனக்கு நிகரா பார்க்கணும். அவங்க பெண் அப்படின்னு பார்ப்பது கூட இங்க அருளை பெறுவதற்கு தடைங்கிறார். அது ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்கும், பெண்ணுக்கு இப்படி இருக்கும். நன் மனைவி அவ்வளவுதான். மனைவியை தவிர மனைவி என்ற பெண்ணாகவும் மற்ற எல்லாவர்களையும் ஆன்மாக்கள், மனிதர்கள் அப்படின்ற ஒரு பெண்ணாக தான் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு சன்மார்க்கம் வந்து போதிக்குது. அதனால அவங்களுக்கு எப்படி நீ ஆண்களுக்கு ஒரு சன்மார்க்கத்தை, ஒரு யோகத்தை, ஒரு ஞானத்தை நீ சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கடவுளர்களை பெறுவதற்கு நீ வந்து முயற்சி பண்றியோ, அதே மாதிரி பெண்களுக்கு நீங்க வந்து ஒரு யோக முறையை சொல்லித்தாங்க. பெண்களும் கடவுளர்களை பெறுவதற்காகவே பிறந்தார்கள். அவர்கள் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காகவோ, குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காகவோ, குடும்பத்தை பராமரிப்பதற்காக மட்டுமில்ல. ஆண்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனை சதவிகிதம் உரிமையும் பெருமையும் இந்த பிறப்பு இருக்குதோ, அதே உரிமையும் பெருமையும் பெண்களுக்கு இருக்கின்றது. அதனால அவங்களுக்கு யோகத்தை சொல்லித்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? சன்மார்க்கத்தில் இருக்கின்ற குடும்பத்தில் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சன்மார்க்கம் என்ற யோகத்தை, ஞானத்தை, மார்க்கத்தை நம்ம வந்து எல்லா பெண்களுக்கும் சொல்லி தரணும். இவங்க பெண்கள், இவங்களுக்கு தேவைப்படாது, இவங்க அடுத்த வீட்டுக்கு வாழ போறாங்க அப்படி என்ற பேத நிலை பார்க்க கூடாதுங்கிறார். அவசியம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். வள்ளலார் வந்து ஒரு விஷயத்தை அவசியம் என்னன்னு சொன்னா நம்ம அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். பெண்கள் சன்மார்க்கத்திற்கு அவங்களும் ஒரு அடித்தளம். ஆணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ, எவ்வளவு கடமை இருக்கிறதோ, எவ்வளவு ஆத்ம நேயம் இருக்கிறதோ, அவ்வளவுக்கு நிகரானவர்கள் பெண்களும். ஆனா எந்த விதத்திலும் அவங்க பெண்கள் தான் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சில பேர் வந்து ஆண்கள் வந்து நல்ல ஆண் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க. பெண்கள் அடுத்த வீட்டுக்கு தானே வாக்கப்பட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு படிப்பு? அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் நம்மளை கடைசியில் அந்த பெண்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது அடுத்தவங்களுக்கு தான் சம்பாதிச்சு கொடுக்க போகுது. இப்படி உள்ள சமுதாயத்துல சில கருத்துக்கள் வந்து நிலவுது. ஆனா அப்படி கூட நம்ம ஆண்களுக்கு என்ன படிப்பையோ என்ன உரிமையும் கொடுக்கிறோமோ அதே உரிமை படிப்பையும் அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும். அவங்க அடுத்த வீட்டு வாழ்றாங்களோ, நம்ம வீட்டில் இருக்கிறாங்களோ அது 2ஆம் பட்சம். ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து படிப்புகளையும் பெண்களுக்கு சொல்லித்தரணும் என்பது சன்மார்க்கம் போதிக்கிறது. தத்துவம் முதலியவற்றின் சொருபூர்வாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய ஆசிரம காலத்தை ஒத்திருப்பார். ஒரு தத்துவம், ஒரு காமம் என்பது ஒரு தத்துவம் வச்சுக்கோங்க. அந்த தத்துவம் ஒரு மனிதனை எப்படி வாட்டி எடுக்குது, எப்படி கருணை அவர்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது அப்படி என்று எப்படி ஒரு ஆணுக்கு சொல்றோமோ அது போல பெண்களுக்கு சொல்லித்தரும். பெண்களுக்கு காமம் என்பது மிகப்பெரிய தடை. காமத்தை ஒழுக்கப்படுத்தணும். காமம் ஒழுக்கம் இல்லாம நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலை என்று போயிடக்கூடாது அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அதே ஒழுக்கத்தை நம்ம அவங்க சொன்னோம்னா நமக்கு அருளை பெறுவதற்கு ஆசிரம ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். கடவுள் அருளை பெறுவதற்கான ஒழுக்கங்கள் அதுதான் ஆசிரம ஒழுக்கம். ஆசிரமம் நம்ம தனியாக ஆசிரமம் கட்டி அந்த ஆசிரமம் ஒழுக்கம் நம்ம போயிடக்கூடாது. சன்மார்க்கம் ஆசிரமம், ஒரு ஆச்சிரமம், ஒரு டிசிப்ளைன், ஒரு இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இது ஒரு ஒழுக்கமா சன்மார்க்க ஒழுக்கம். அந்த சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு அவங்க பெண்கள் ஒத்து இருப்பாங்க. எப்படி? நீ எல்லாத்தையும் ஓப்பனா தெளிவா அவங்களுக்கு போதிச்சாதான் அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு உங்க சன்மார்க்கத்துக்கு ஒத்து இருப்பாங்க. சில பேர் இப்ப சன்மார்க்க அன்பர்களை நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க பெண்கள்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது, பெண்கள்லாம் அதை பண்ணக்கூடாது, பெண்கள் தீட்டு நேரத்தில் வரக்கூடாது, பெண்கள் மாத விளக்கின் போது அங்க போகக்கூடாது, இங்கே போக. சன்மார்க்கத்தில் எந்தவித பேதம் இல்லை. மாத விளக்கு என்பது ஆண்களுக்கு எப்படி இந்திரிய ஒழுக்கோ, ஆண்களுக்கு சிறுநீர் எப்படி கழிக்குதோ, மலம் எப்படி கழிக்கிறாங்களோ அது மாதிரிதான் பெண்களுக்கு மாத விளக்கு என்பது. அதனால அது ஒரு தீட்டு அப்படி என்பது இல்லை. தீட்டு என்பது என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து 10 மாதம் கரு சுமப்பதற்காக அந்த கற்பு பையில ஏற்படுகின்ற அந்த அந்த முட்டைகள் தான் வந்து டிஸ்போஸ் ஆகி குழந்தை தரிக்காத பட்சத்துல அது டீகம்போஸ் ஆகிட்டு திரும்ப மாத விளக்கா வருதை தவிர அது ஒரு தீட்டு அப்படி என்பதெல்லாம் கிடையாது. மாத விளக்கு என்பது ஒரு கழிவு. அந்த குழந்தை உருவாக உருவான ஒரு முட்டை அது குழந்தை உருவாத பட்சத்துல அது வந்து மாத விளக்கா ரத்தமாக வருது, அவ்வளவுதான். சிறுநீர் கழிச்சா அது உடல் இருந்து கழிவு வெளியே தேவையில்லாததுக்கு எடுத்துட்டு தேவையில்லாத வெளியே தள்ளுது. மலத்தை சத்தை உறிஞ்சுக்கிட்டு மலத்தை வெளியே தள்ளுது. அது போலதான் இது. ஸோ அந்த நாள்ல வந்து சாமி கும்பிடக்கூடாது, அந்த நாள்ல தீபம் ஏற்றக்கூடாது, அந்த நாள்ல சபைக்கு ஜோதி பார்க்க வரக்கூடாது, அந்த நாள்ல வடலூருக்கு வரக்கூடாது அப்படி என்ற ஒரு விஷயம் இருந்தால்
கண்டிப்பா அதை வந்து கழட்டி விட்டுடுங்க. அந்த கருத்து அப்படிங்கிறது சன்மார்க்கத்தில் இல்லை. சன்மார்க்கத்தில் உயிர் இறைவனா இருக்கிறார், எல்லா உயிர்க்குள்ளும் இருக்கிறார், எல்லா நேரத்திலும் இறைவன் இருக்கிறார். அப்ப எப்படி தீட்டு ஆக முடியும்? இறைவன் இருக்கின்ற ஆலயம் எப்படி தீட்டு ஆக முடியும்? இறைவன் இருக்கின்ற பெண் எப்படி வேறவளாக ஆக்க முடியும்? ஸோ இறைவன் வந்து எல்லா உயிர்க்குள்ளும் இருப்பது போன்று பெண்கள் உள்ளத்துக்குள் இறைவன் இருக்கிறார், சபையாக இருக்கிறார், உள்ளத்துள் கோயில் கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி தீட்டாக முடியும்? இறைவன் இருக்கின்ற ஆலயம், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிர்களும் இறைவன் இருப்பது ஆலயம் என்பது போல பெண்களும் இறைவன் இருக்கின்ற ஆலயம். அதனால அந்த ஆலயத்தை நம்ம வந்து ஒதுக்கி வைப்பது, அந்த ஆலயத்தை வந்து வேறுபடுத்தி பார்ப்பது வந்து கடவுளை நம்ம வேறுபடுத்தி பார்ப்பது போல. ஏன்னா வள்ளலார் சொல்லும்போது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி, எத்துணையும்ங்கிறார். கொஞ்சம் கூட வித்தியாசம் வேறுபாடு பார்க்காம எல்லா உயிர்களையும் வள்ளலார் சொல்றார். மனிதர்கள்ல ஒருவராக, மனிதர்கள் பெண்கள் என்பவர் மனிதர்கள், பெண்களையும் கடந்து மற்ற உயிரினங்களையும் உன் உயிர் போல பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் வந்து சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை. எத்துணையும் பேதமுறாத பார்க்கணும் அப்படின்னாக்க பெண்களை எவ்வளவு ஆத்திரம் ஏமாத்திரம். பெண்களையும் நமக்கு நிகராக பார்க்கணும் அப்படின்னா தான் கடவுள் அவர் உள்ளத்தில் குடிக்கொள்வார். கடவுள் எங்கே குடிக்கொள்வார்? கடவுள் எங்கே இருக்கின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்க, எத்துணையும் பேதம் இல்லாமல் எவ்வுயிரையும் தம்முயிர் போல எண்ணி ஒத்து உரிமை உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் நான் அறிந்தேன். அப்ப எல்லா உயிருக்குள்ளும் இறை இருக்கிறார், பெண்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். கொஞ்சம் கூட பேதம் பார்க்காம அவர்கள் நம்ம உயிருக்கு போல் நினைத்து கொண்டு அவர்கள் பெண்கள் எனக்கு கீழே வேலை செய்யணும், எனக்கு அடிமை வேலை செய்யணும், எனக்கு வீட்டு வேலை நீங்க தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித பேதம் பார்க்க தனக்கு நிகரான தன்னை நினைப்பது போல ஒரு சமத்துவமான நிலையில யார் ஒருவர் பார்க்கின்றார்களோ அவர் உள்ளம் இறைவன் இருக்கின்ற ஆலயம். இறைவன் உள்ளத்தில் அமர்ந்தாதான் நம்மளை வழி நடத்துவார். இறைவன் நம்ம உள்ளத்தில் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கடவுளர்களை தருவார். யார் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான்னா, எத்துணையும் கொஞ்சம் கூட பேதம் இல்லாம எல்லா உயிரும் தம் உயிர் போல் பார்க்கின்ற எந்த உள்ளமோ அந்த உள்ளத்தில் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார். அப்படின்றால் பெண்கள் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார். பெண்களை தன்னுயிர் போல் நினைக்கின்ற உள்ளத்தில் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார். அப்படின்னா ஆண் பெண் பேதம் இல்லாமல் பார்த்தால் அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பாங்க. நான் சன்மார்க்கத்தில் இருக்கிறேன், என் மனைவி சன்மார்க்கத்தில் இல்லை, நான் சன்மார்க்கத்தில், என் பிள்ளைங்கள் இல்லை, எங்க அம்மா இல்லை அப்படி என்பதெல்லாம் விட்டுட்டு அவங்க சன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க இல்லை, அது நமக்கு அடுத்த பட்சம். அவங்கள வடலூருக்கு அழைச்சிட்டு வாங்க, சன்மார்க்கத்தை சொல்லி கொடுங்க, சன்மார்க்கத்தை பழக்குங்க, வடலூருக்கு வாங்க, ஐயாவை நம்புங்க, ஐயா உனக்குள்ள இருக்கிறாரு, நீ பிறந்தது கடவுளர்களை, நாம மட்டும் பிறந்தது கடவுளர்களை பெறுவதற்கு இல்லை, அவங்களும் கடவுளர்களை பெறுவதற்காக தான் இருக்குது. பிசிக்கலி சேஞ்ச் அவ்வளவுதான். பிசிக்கலி சேஞ்ச் ஒரு 25 தத்துவம், 96 தத்துவத்துல ஒரு 25 பிசிக்கல் தான் சேஞ்ச், மீதி எல்லா தத்துவங்களும் நம்முடைய மனிதர்கள் தான். அதனால அவர்கள் பெண்கள் அப்படின்னு பார்ப்பது எண்ணம் கூட கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அது ஆரம்பத்துல கொஞ்சம் கடினம், பழக பழக நம்ம எல்லாம் பழகிக்கலாம். அது அவர்களும் ஒரு ஆன்மா, அவர்கள் ஒரு ஆன்மா, அவ்வளவுதான். நம்ம ஒரு ஆன்மா, அது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாக்கு உள்ள துன்பங்கள், அந்த ஆன்மாக்குள்ள பிரச்சனைகளை, நம்ம பிரச்சனைகளை பார்க்கணும். நம்ம பிரச்சனைகளை அவங்க பிரச்சனையா பார்த்தா அவங்க பிரச்சனை வரும்போது, அவங்க நம்ம பிரச்சனை வரும்போது நம்மள அவங்க பிரச்சனையா பார்ப்பாங்க. இதுதான் சமரசம், இதுதான் லா ஆஃப் த அட்ராக்ஷன். இதே என்ற விதி எப்படி எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் நினைக்கும் போது எல்லா உயிர்களும் நம்மளை அவங்க உயிர்களாக பாவிப்பார்கள். இது ஒரு கடவுளுடைய சட்டம், இயற்கையின் சட்டம். அவங்க துன்பத்தை, அவங்களுடைய விஷயத்த நம்ம துன்பமா பார்க்கும்போது நம்ம துன்பத்தை அவங்க துன்பமா பார்ப்பாங்க. ஸோ அதனால சன்மார்க்கத்தில் பயணிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் வேணும். அவங்க நம்ம துன்பத்தை அவங்க துன்பமா பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் அந்த பெண்கள் நமக்கு வாழ்க்கையில வேணும். அப்ப நாம வந்து நம்ம பிரச்சனை வேற, அவங்க பிரச்சனை வேற அப்படின்னு நினைக்கும் போது, இப்ப நம்ம சன்மார்க்கத்தில் பயிலும் போது சன்மார்க்கத்தில் நமக்கு வர பிரச்சனைகள், நமக்கு வர தடைகளை, அது அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்கோ, நமக்கு என்ன கவலை அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. அவங்களையும் நம்ம ஆன்ம உரிமையோடு, ஜீவ உரிமையோடு அவங்களை அழைத்து செல்லும் போது, அவர்கள் அருளை பெறணும் அவங்களுக்கு போதிக்கும் போது, அவங்களுக்கு சன்மார்க்கத்தை வலியுறுத்தும் போது, சன்மார்க்க படிப்பை சொல்லிக் கொடுக்கும் போது, அவங்களுக்காக நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஐயோ என் மனைவி, என் மக்கள், என் தெரிஞ்ச பெண்கள், நண்பர்கள், நண்பிகள், அன்மாக்கள், தந்தை தாயர்கள்லாம் நிறைய பெண்கள் வந்து சன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில தடைகளால தடைப்பட்டு இருக்கின்றார்கள், அவர்களும் கடவுள் அருளை பெறணும், அவங்களும் உங்களோட அருளை பெறணும், அவங்களுடைய பிறப்பையில வந்து பிரிவை ஒழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் அவங்களுக்காக ஆண்மை உரிமையோடு நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பெண்களால் நமக்கு தடை வராது. ஒரு காலத்துல பெண்களை தடையா நினைத்தது எதுக்காகன்னா, அந்த பெண்ணாசை என்ற காமம், அந்த பெண் மேல் இருக்கின்றது, அந்த நமக்குள் இருக்கின்ற அந்த காமம் தான் அந்த பெண்ணாசன் வழியாக வெளிப்படும் போது
அவர்கள் தடையாக காமித்தார்கள். ஆனா இந்த மாதிரி நம்ம ஒரு ஆண்மை உரிமையோடு நம்ம பெண்களை அணுகும்போது அவங்களிடம் இருக்கின்ற காமம் நமக்கு அருளை பெறுவதற்கு தடையாக இருக்காது. இங்கதான் சூட்சுமம். பெண்களை விட நமக்கு நிகரா நினைக்கும் போது, நம்மளை போன்று ஆன்மாவாக இருக்கும்போது அவங்களிடம் இருக்கிற அந்த கவர்ச்சி, அந்த அட்ராக்ஷன் கூட நம்மளை வந்து தாக்காது. அது ஒரு பெண், அது ஒரு ஆன்மா, பாவம், அவ்வளவுதான். அப்படின் போது அவங்களுடைய அங்கங்கள் எல்லாம் நமக்கு கவர்ச்சியாக தெரியாது. அவங்க அங்கங்கள் எல்லாம் நமக்கு காமமாக, மோகமாக நமக்கு தடை நிற்காது. அவர்கள் வந்து பெண்ணு, அவங்க வேற, அவங்க பெண்ணுக்கு இப்படி இருக்கும், பெண்ணு அப்படி இருக்கு, இப்படி பெண்ணாக தனித்துவமா பார்க்கும்போதுதான் அவங்க நமக்கு காமமாகவும் மோகமாகவும் காட்சி அளிப்பார்கள். இல்ல அவங்க ஆன்மா உரிமை, அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறார், வள்ளலார் அவங்க உள்ளத்துல இருக்கிறார், அவங்களும் நம்மள மாதிரி பிறவி ஒழிக்க வந்துகிறாங்க அப்படி என்று ஒரு தனக்கு ஆன்மா உரிமையோடு பார்க்கும்போது, ஆன்ம நேயத்தோடு பார்க்கும்போது அவர்கள் பால் இருக்கின்ற அந்த மோகம், தாகம், காமம் நமக்கு வந்து தடையாக இருக்காது, காட்சி அளிக்காது, நம்ம அறிவை வந்து மயக்காது, மனசை மயக்கும். அது ஒரு ஆன்மா, பாவம், அது பாவம், அவங்களும் பெரிய ஒழிக்க வந்துகிறார். இப்படி ஒரு இந்த ஆன்மநேய நோக்கத்தோடு நம்ம பார்க்கும்போது அவங்களால் வருகின்ற மோகம் நமக்கு தடையாக இருக்காது என்பது இந்த சூட்சுமத்தை விளங்கணும். இதெல்லாம் தான் வள்ளலார் சொல்றார். நீங்க அவங்களுக்கு யோகம், படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, ஒத்து இருப்பார்கள். நீங்க சன்மார்க்க அருளை பெறுவதற்கு ஒத்து இருப்பாங்க. அவங்க என் பெண்கள், என் பேச்சை அவங்க கேட்டுதான் ஆகணும். நான் ஆணு, நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா, ஒரு ஆம்பளை சொல்றது கேட்க மாட்டியா, நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு என்ன தெரியும், இப்படி எம்மால எந்த வித இதுன்னு நினைக்காம அவங்களுக்கும் 6 அறிவு இருக்குது, அவங்களும் கடவுளுடைய பிள்ளைதான், நமக்கு இருக்கிறத போல எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஆன்ம நேயத்தோடு, சமரசமான, ஏன்னா இது வள்ளலாருடைய மார்க்கம் வந்து சமரச சுத்த சன்மார்க்கம். சமரச சுத்த சன்மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் எல்லா உயிர்களையும் சமரசம் நினைக்க வேண்டும். எல்லா மனிதர்களையும், அது பெண்களாக இருந்தாலும், அலிகாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சமரசமாக நினைக்கும் போதுதான் நம்ம சன்மார்க்கத்துக்குரிய பக்குவர்களாக மாறுவோம். அப்ப சன்மார்க்கத்துக்குள்ள பக்குவர்கள் உள்ளத்தில் தான் இறைவன் வந்து குடிக்கொள்றார். பக்குவம் வேணும். சன்மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம், எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு கடைபிடிக்கிறோம், இதெல்லாம் எதுக்காகனாக்க இந்த மனம், இந்த உள்ளம் வந்து பக்குவப்படும். நமக்கு ஏற்படுகிற இன்பத் துன்பத்தை எந்த பக்குவத்தோடு நம்ம வந்து அதை அணுகிறோமோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ப அது நமக்கு வந்து காட்சி அளிக்கும், அது நமக்கு ரிசல்ட் வரும். அப்ப நமக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. எதுக்கு இவ்வளோ பாடல்கள், இவ்வளோ அறிவுரைகள் வள்ளலார் சொல்றாருனாக்க, இந்த உள்ளம் பக்குவம், இந்த ஆன்மா வந்து அபக்குவமாக இருக்கிறது, பக்குவம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப இந்த பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு இவ்வளவு போதனைகளை, இவ்வளவு கஷ்டங்களை, இவ்வளவு அடிகளை கொடுத்தாதான் நமக்கு வந்து பக்குவம் வருகிறது. அப்ப நமக்கு வந்து பெண்ணாசை என்பதும் அதை ஒரு பக்குவத்தோடு நம்ம அதை அணுகும் போது அது நமக்கு தடை இல்லை என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய சாராம்சம். சன்மார்க்கம் பெண்களை எப்படி பார்க்குதுனாக்கா தன் உயிரா பார்க்க சொல்லுது. சன்மார்க்கம் பெண்களை எப்படி பார்க்க, தன்னுக்கு நிகரான ஆன்மாவா பார்க்க சொல்லுது. சன்மார்க்க பெண்களை எப்படி பார்க்க சொல்லுனா, நம்மை ஆன்மா எப்படி பிரிவி பிணியை நீக்க வந்தோமோ அது மாதிரி பெண்களும் பிரிவி பிணி நீக்க தான் வந்தார்கள் ஒழிய உனக்கு அடிமையாகவோ உனக்கு புள்ள பெற்று கொடுக்கறதுக்காக மட்டும் பெண்கள் வரல, உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்காக மட்டும் பெண்கள் வரல. அதுக்கு நீயும் உனக்கும் அது உபகாரமும், இருவரும் நண்பர்கள் போல ஒரே பாதையில கடந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்க வாழணும் என்பதற்காக தான் அவர்கள் அறிவித்தார்கள். நம்ம எப்படி கடவுளுடைய பிள்ளையோ அதுபோல அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்க பார்க்க வேண்டும் என்ற ஒரு சமரச பார்வையை தான் இங்க சன்மார்க்கம் வந்து போதிக்குது. ஆனா சன்மார்க்கத்துக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் வந்து மாத தீட்டில் இருக்கிறேன், நான் தீபம் ஏற்றலாமா, நான் ஜோதி பார்க்க வரலாமா, நான் மாத விளக்கில் இருக்கிறேன், நான் அதை செய்யலாமா, இது செய்யலாமான்னு. சன்மார்க்கத்துல எந்த தீட்டும் கிடையாது, சன்மார்க்கத்துல விளக்கு கிடையாது. அந்த விளக்கு இருக்கணும், இது விளக்கணும், இந்த நேரத்தை வரக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, இது எடுக்கக்கூடாது. உள்ளம், வள்ளலார் பார்ப்பது உள்ளத்தை, உடம்ப கிடையாது. நீ என்ன உடை உடுத்திக்கிற, நீ எந்த பிசிக்கல்ல உள்ள சேஞ்சஸ் வள்ளலார் பார்க்கவே கிடையாது. பெருமானார் பார்ப்பது உள்ளத்தில் என்ன தெளிவு இருக்குது, உள்ளத்தில் எவ்வளவு கருணை இருக்கிறது. வள்ளலார் ஸ்கேன் பண்றதுலாம் உள்ள தெளிவு தான், உள்ளத்தை அமர்ந்துதான் அவர் அருள் புரிகிறார். உள்ள எப்படி இருக்குது, உள்ளம் வந்து சுத்தமாக இருக்குது, ஓகே வந்துரு, அவ்வளவுதான். நீ உடம்புல என்ன உடை கூட வள்ளலார் ஒரு காலகட்டத்தில் பார்க்கல. ஏன்னா தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளை பெறுவதற்கு அவர் ஒரு தோத்திரமான விஷயங்களை, தோத்திரம் செய்யறது, காலையில பூ பறிக்கிறது, மாலை போடுறது, அந்த அனுஷ்டானங்கள் செய்யறது, இந்த மாதிரி சோஸ்திரமான விஷயங்களையோ பாத்திரம் அருளை பெறுவதற்கு இந்த பாத்திரம் தான் இருக்கணும், வெள்ளை ஆடை உடுத்திக்கணும் அப்படின்றது நன்மை. அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு சாந்தமான வெண்மை என்று சாந்தம், தவறு கிடையாது. அதை நம்ம
அதுதான் அது போட்டா மட்டும்தான் அருளை பெறணும் அப்படி என்பது வள்ளலார் சொல்றாரு. தோத்திரம் இந்த பாத்திரத்தோடு இருந்தாதான் அருளை பெற முடியும் அப்படின்னு இல்லை. கிழிஞ்ச ஆடைகளோட, ஒரு அழுக்க ஆடைகளோட சுத்தமான உள்ளம் இருக்கிறதான்னா அவருக்கு அருள் பண்ணுவார். நீ முடி வெட்டிக்கிறியா, நீ முடியை வளர்த்துக்கிறியா, தாடியை வச்சுக்கிறியா, மீசை வச்சுக்கிறியா, ஷேவ் பண்ணிக்கிறியா, புறத்துல வள்ளலார் எந்த பாத்திரத்தையும் வள்ளலார் எதிர்பார்க்கவில்லை. வள்ளலார் எதிர்பார்ப்பதெல்லாம் உள்ள தெளிவு, உள்ளத்தில் கருணை. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. யாரே எனினும், ஹூவர் மேபி, யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த ஆணா இருந்தாலும், எந்த பெண்ணாகலாம், எந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும், எந்த உடை உடைத்திருந்தாலும் கருணை இருக்குதா, உள்ளத்தில் கருணை இருக்கின்றதா, கடவுளை பத்தி தெளிவு இருக்கிறதா, எஸ், அவங்களுக்கு கருணை பண்றார், அவங்களுக்கு வந்து அருள் பண்றார். அதெல்லாம் பெண்கள் சேலை கட்டிக்கிறாங்க, பெண்கள் அந்த சேலை கட்டிக்கிறாங்க, பெண்கள் இந்த சேலை கட்டிக்கிறாங்க, பெண்கள் அப்படிங்கிறாங்க, பெண்கள் மாயோட சுபாவம், மாயோட உருவம். அது வந்து தத்துவம். வள்ளலார் வந்து முதல் 5 தவிர பெண்களையோ ஆறாவது முறையிலையோ பெண்களை சாடி சொல்வதெல்லாம் அந்த காமத்தை தான் சாடுறார். பெண்கள் என்ற அந்த ஆன்மாக்களை அல்ல, நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். பெண்களை சாடி பாடுவதெல்லாம் தனக்குள் இருக்கின்ற அந்த பெண் மேல் இருக்கின்ற ஆசை தத்துவங்களை தான் சாடுறார். பெண்களை சாடல, பெண்கள் மேல் எனக்கு இருக்கிற ஒரு ஆசை, அந்த ஆசையை தான் வள்ளலார் வந்து சாடுறார். அந்த பெண்ணை சாடவில்லை, பெண்ணை வந்து வெறுக்கிறதுக்காக சொல்லல வள்ளலார். பெண் மீது இருக்கின்ற நம்முடைய ஆசையை வெறுப்பதற்காக தான் சொல்றார். ஏன் அதெல்லாம் வந்து சில கடித்து சொல்றாரு, அந்த பெண்ணாசைகளை கடித்து சொல்றாரு. பெண் என்று வந்தது ஒரு மாய பிசாசுனா பெண்களை மாய பிசாசுன்னு வள்ளலார் சொல்லல, பெண்கள் என்ற ஆன்மாக்கள் சொல்லல. பெண்கள் மேல் இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற நம்ம ஆசையைத்தான் அவர் மாய பிசாசுகிறார். நமக்குள் இருக்கின்ற அந்த பெண்ணாசை தான் மாய பிசாசு, நமக்குள் இருக்கின்ற அந்த காமம் தான் மாயை, நமக்குள் இருக்கின்ற அந்த மோகம் தான் மாயை தவிர பெண்கள் மாயை அல்ல. பெண்கள் வந்து கடவுளுடைய சொரூபம். எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். எல்லா உயிரெல்லாம் எம்முள், எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பறவை என்று உயர்ந்தமை சிவமே. அப்ப எல்லா உயிருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், கடவுளுக்குள் எல்லா உயிரும் இருக்கிறது, பெண்களும் இருக்கிறது. அது எப்படி மாயாகும்? அப்ப பெண்கள் வாழ் வைத்திருக்கின்ற அந்த மோகம்தான் மாயை, பெண்கள் வாழ் வைத்திருக்கின்ற அந்த ஆசைதான் மாயை. இப்படி இந்த விஷயத்த, இந்த சூட்சுமங்களை நம்ம வந்து இந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். இந்த புரிதல் இருந்தா பெண்கள் பால் நமக்கு வேறுபடாது, பெண்கள் பால் நமக்கு வந்து பெருசா மோகம் வராது, பெண்கள் பால் நமக்கு பெருசா ஆசை வராது. பெண்கள் பால் நம்ம வைத்திருக்க நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய விஷயம்தான் நமக்கு வந்து மோகமா தர, அவர்கள் வந்து மாயை இல்லை. அப்ப இந்த சமரசத்தோடு பார்த்தால்தான் கடவுள்களையும் பெற முடியும். கடவுள் வள்ளலார் அவர்களை பெறுவதற்கு பலவேறு விதமான விஷயங்களை வந்து வள்ளலார் சொல்றாரு. அதுல வந்து இந்த சமரச நிலை, மகளிருக்கு சமத்துவ நிலைகளை கொடுக்கணும். அது இல்லைன்னா அதுவும் உனக்கு கடவுள் அவர்களை பெறுவதற்கு மிகப்பெரிய தடை இருக்குது. 96 தத்துவங்களைத்தான் வள்ளலார் கடிந்து பாடுறாரு. நமக்குள் இருக்கின்ற 96 தத்துவமா தான் தவிர மாயை தவிர புறத்துல அது எவைகளும் மாயை இல்லை, எல்லாம் கடவுளுடைய சுபாவம், கடவுளுடைய படைப்பு தான் அது. அதனால இந்த புரிதலோடு நம்ம வந்து அணுகணும். இந்த புரிதலோடு நம்ம பக்குவத்தோடு இருந்தனாக்க பெண்கள் என்பது யார்? பெண்கள் நம்மளாட்ட சமரசமான ஒரு ஆன்மா. அவர்கள் கடவுளர்களை பெறுவதற்கு நம்முடைய பார்வை இப்படியாக இருக்கணும். சில பெண்களை தூக்கி போட்டுட்டு ஆசிரமம் கட்டுறது, சாதுக்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து பெண்களை பக்கத்துல விடாம ஆகிறது, இப்படி எதுவுமே கிடையாது. நமக்குள் இருக்கின்ற மோகத்தை, பெண்ணாசையை வெறுத்துட்டு இருந்தா, அவங்க பெண்ணா இருந்தா நமக்கு முன்னாடி என்ன, ஆணா இருந்தா நமக்கு என்ன, யாரா இருந்தா நமக்கு என்ன, அவங்க அழகா இல்லாட்டினா நமக்கு என்ன, அழகா இருந்தா நமக்கு என்ன, பிரச்சனை எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கிறத தவிர வெளியே எங்கேயும் பிரச்சனை இல்லை. நாம பக்குவத்தோடு இருந்தோம் அப்படின்னா வெளியில் இருப்பது எதுவுமே நமக்கு மாயாக தோன்றாது. நம்ம பக்குவம் இல்லைன்னா நம்ம வெளியில இருக்கிறது எல்லாமே நமக்கு தடையாக தோன்றும். பக்குவம் மாற்றம் வர வேண்டியது நம்மளுக்குள்ளதான் தவிர வெளியில் அல்ல. நமக்குள்ளதான் பக்குவமே தவிர வெளியே வர வேண்டியது இல்லை. ஸோ இந்த உண்மையை இந்த நாளில் உங்களோட பகிர்ந்து கொள்வது அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ சுத்த சன்மார்க்கத்தில் மகளிரை எப்படி பார்க்க சொல்லுதுன்னா, நமக்கு நிகரா பார்க்க சொல்லுது, தன் உயிர் போல் பார்க்க சொல்லுது, தன்னுடைய ஆன்மாவுக்கு நிகரா பார்க்க சொல்லுது. இதை பார்க்காதவர்களும் கடவுளர்களுக்கு பாத்திரம் ஆவ மாட்டார்கள். எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் நினைக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் என்பதுதான் சுதசன்மார்க்கத்துடைய முக்கியமான சாராம்சம். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்கணும், பெண்களையும் தன் உயிர் போல் நினைக்கணும். இல்லைனாக்க கடவுளர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அப்ப பெண்கள் பால் இருக்கின்ற ஆசை தான் நமக்கு தடையாக தவிர பெண்கள் நமக்கு தடை அல்ல. ஸோ அவர்களுக்கும் சன்மார்க்கத்தை போதிப்போம், சன்மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆன்மா.
அவர்களும் கடவுளை பெற வந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு இந்த உண்மையை சொல்லணும், இந்த உண்மையை போதிக்கணும், அவர்களுக்கு இந்த யோகத்தை, இந்த சன்மார்க்க படிப்பை சொல்லி கொடுக்கணும். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய லட்சணம் என்று கூறி இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்லதொரு தலைப்புல நல்லதொரு விஷயத்துல நாம் வந்து சந்திக்கலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.